Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் வந்து ரீசனிங்கான கிளாஸ் நம்பர் 4 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 கிளாஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 120 days மேக்ஸ் பேட்ச்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளோட சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸில் 6லேருந்து 10th வரைக்கும் நமக்கு எது தேவையோ அது எல்லாத்துக்குமான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் உங்கள் கைக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. சரி, இப்போது இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோம். A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then A is the dash of D. A என்பவர் B இன் சகோதரி, C என்பவர் B இன் தாய், D என்பவர் C இன் தகப்பன் மற்றும் E என்பவர் D இன் தாய் என்றால் A என்பவர் D இன் dash. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ். பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து தான் இது சிம்பிளாக ஹார்டரான்றது. ஸோ சின்ன விஷயந்தான் இருக்கும். சரிங்களா. இப்போது ஏவும் பியும் வந்து என்னவா சிஸ்டர், அவ்வளோதான். ஏ அப்படிங்கிறவங்க பியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சிங்கிறது பியோட மதரா. அப்போ பிக்கு மதர்னா அப்வியஸாக ஏக்கும் பிக்கும் சேர்த்து தான் அவங்க யார், மதர். அடுத்து டி அப்படிங்கிறது யாருன்னு சொல்லியிருக்காங்க, இந்த சியோட ஃபாதரா. அப்போ ஏக்கும் பிக்கும் இந்த டி வந்து யார், தாத்தா. ஓகேங்களா. ஏன்னா அம்மாவோட அப்பாங்கிறப்ப என்னது, தாத்தா தானே. சரி, ஓகே. அடுத்தது இ இஸ் டீஸ் மதர். இந்த டியோட இவங்க தாத்தாவோட அம்மா தான் இந்த இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சிக்கு இவங்க பாட்டி வேணும், இவங்க ஏக்கும் பிக்கும் இ வந்து யார், கொள்ளு பாட்டி வந்து வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சரி, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏ டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போது சிம்பிளாக வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஏவும் பியும் சிப்ளிங்ஸ். ஓகேங்களா. ஏ வந்து பியோட சிஸ்டர்னு தெரியும், ஆனால் அந்த பி வந்து பையனா பொண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஜென்ரலாக நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவர்கள்னு வச்சுக்கிறோம். அடுத்து சி வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்க, பியோட அம்மா. அப்போ பிக்கு அம்மானா ஏக்கும் அவங்க அம்மா தான். அப்போ ஏ பிக்கும் மதர் வந்து யார், சி. சியோட ஃபாதர் தான் டியா. அப்போ ஏக்கும் பிக்கும் இந்த டி யார், கிராண்ட்பா, தாத்தா. ஓகேவா. சரி, அந்த இ வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஏ வந்து டிக்கு என்ன வேணும்னு சொன்னால் போதும், இ வந்து பெருசாக நமக்கு இதில் தேவைப்படாது. சரி, அப்போது நமக்கு அப்வியஸாக வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, ஏக்கும் பிக்கும் டி தாத்தானா ஏவோட தாத்தா தான் டி அப்படின்னு தெரியுது இல்லையா. அப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஏ டிக்கு என்ன வேணும். அப்போ யார், ஏங்கிறது யார், பேத்தி, கிராண்ட் டாட்டர். டிக்கு என்ன வேணும், பேத்தி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். பட் கொஞ்சம் சுற்றி விடுற மாதிரி இருக்கும். வந்து சுற்றி விடுற மாதிரினா அதை ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஏ இஸ் ரிச்சர் தென் பி, சி இஸ் ரிச்சர் தென் ஏ, டி இஸ் ரிச்சர் தென் சி, இ இஸ் ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல். இஃப் தே ஆர் மேட் டு சிட் இன் த above degree of richness, who will have the central position? தமிழில் பாருங்கள். ஏ ஆனவர் பியை விட வசதியானவர், சி ஆனவர் ஏயை விட வசதியானவர், டி ஆனவர் சியை விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரை விடவும் வசதியானவர் எனில் அவர்களை அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார். ஸோ ஒன்று கம்மியாக வசதியாக இருக்கவங்களிருந்து, அதாவது அசெண்டிங் ஆர்டர், கம்மியிலேருந்து பெருசு கொண்டு போகலாம், இல்லை பெருசுலேருந்து சின்னது கொண்டு வரலாம். எப்படி வந்தாலுமே மொத்தமாக எத்தனை பேர், ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 நபர்கள் தான் இருக்காங்க. இவங்கள 1 2 3 4 5 இப்படி சின்னதுலேருந்து வரிசைப்படுத்தினாலும் சரி, இல்லை 5 4 3 2 1 பெருசுலேருந்து வரிசைப்படுத்தினாலும் இந்த சென்டர் பொசிஷனில் வரக்கூடியது ஒரே சேம் பர்சனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஏ இஸ் ரிச்சர் தென் பி. பியை விட ஏ வந்து பணக்காரவங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இருக்கிறதுலே ரொம்ப பெருசுலேருந்தே வரலாம். சரி, அடுத்து வந்து பாருங்கள், சி இஸ் ரிச்சர் தென் ஏ. பியை விட ஏ பெருசுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. பியை விட ஏ பெருசு, ஆனால் ஏவை விட இன்னொருத்தவங்க பணக்காரவங்க யார், சியா. அடுத்து சியை விட பணக்காரவங்க டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈ தான் இருக்கிறதுலே 5 பேர்லேயே இருக்கிறதுலே பணக்கார ஆள் ஈன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈயை வந்து எழுதிக்கலாம். சரிங்களா. சரி, அடுத்தது செகண்ட் யார் வருவா, ஆப்வியஸாக இந்த டி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து சி பெருசுன்னு சொன்னாங்க, அடுத்து டி பெருசுன்னு சொன்னாங்களா. அதுக்கு அடுத்து தான் இ வந்துச்சா, எல்லாரோடையும் பெருசுன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபைனலாக இங்கே எனக்குள்ள ஈக்கு முன்னாடி யார் வருவா, டி. அப்போ டிக்கு முன்னாடி சி வரும், சிக்கு முன்னாடி ஏ வரும், ஏக்கு அடுத்து தான் லாஸ்ட்டாக பி வந்து வரும். சரிங்களா. ஸோ ஆர்டர் நம்ம எழுதுனது புரிஞ்சா. அப்போ சென்டர் பிளேஸில் யார் இருக்கா, சி. அப்போது நடுவில் உட்காரக்கூடியவங்க யாராக இருப்பாங்க, சியாக தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து கீழே எழுதியிருக்கு. அடுத்தது 3வது கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் மிஸ்ஸிங் டேர்ம் இன் த கிவன் ஆல்ஃபபெட் சீரிஸ். பின்வரும் சொல் தொடர் வரிசையில் விடுபட்ட தொடர்
என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் கூட மாறாமல் அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ஸோ அந்த சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஇசட் ஜிடி எம்என் டேஷ் கொடுத்துட்டு ஒய்பி, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இப்போ ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதிக்கிட்டாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ, அது கூட சேர்ந்தது என்னது, இசட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து இது ஒன்றுனா ஃப்ரம் ரைட்லேருந்து இது நமக்கு என்னது, 1. ஓகேவா? அப்போ அடுத்து ஜிடி அப்படிங்கிறது ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ஜி, அடுத்து ஃப்ரம் ரைட்லேருந்து டி. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 7 இது 7th பிளேஸ், இதுவும் 7th பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே மிஸ் ஆனது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தான் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் A1 Z1, அடுத்து Z7 T7, அடுத்து MNன்னு கொடுத்துனாங்களா, லெஃப்ட்லேருந்து M13, ரைட்லேருந்து N13, அடுத்து லெஃப்ட்லேருந்து Y25, ரைட்லேருந்து B வந்து 25 இல்லையா? எல்லாம் ஓகேங்க. இது என்ன பேட்டர்னில் வந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல யார் வருவான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா அது நமக்கு தெரியாது. இவங்களுக்கு அடுத்து அவங்கன்ற மாதிரி பேட்டர்ன் கிடையாது. ஃப்ரம் இங்கேருந்து அது, இங்கேருந்து அது, இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஆப்வியஸாக நம்ம ஆப்ஷனில் இருந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, JH SH SK TS. ஓகே, இந்த 4 ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 10th பிளேஸ், ஃப்ரம் ரைட்லேருந்து ஹச் வந்து பார்க்கும்போது 19th பிளேஸ். ஸோ ரெண்டுமே ஒரே பிளேஸில் வர கிடையாது, அதனால் ஜேயும் ஹெச்சும் வராது. அடுத்து SH ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது எஸ் வந்து 19வது இடத்துல இருக்குது, ஃப்ரம் ரைட்லேருந்து பார்க்கும்போது ஹைச்சும் வந்து 19வது இடத்துல இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே பிளேஸை வந்து வச்சுருக்கனால நம்மளோட ஆப்ஷன் என்னது, SH. மற்றதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், வேறு வேறு பிளேஸாக இருக்கும். இது 10 19, இது 19 16, இது 20 8. ஸோ சேம் நம்பர்ஸ் வரக்கூடியது எஸ்க்கும் ஹைச்சுக்கும் தான். ஓகேங்களா? அடுத்து 4th one. If Orient is written as 532146 and Sol is 7598, how will you write line? Orient என்ற சொல்லை 532146 என்றும் Sol என்ற சொல்லை 7598 என்றும் எழுதினால் லைன் என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள்? சரி, இதோட பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஓரியன்ட் அப்படிங்கிறதுக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, சோல் அப்படிங்கிறதுக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. லைன் வந்து எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டினாக வந்து இருக்குது இல்லையா? சரி, அப்படி பார்க்கும்போது இதுக்கு பேட்டர்ன் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து எதுவுமே கிடையாது. ஓக்கு பதிலாக 5 போடு, ஆருக்கு பதிலாக 3 போடு, ஐக்கு பதிலாக 2 போடு, இந்த மாதிரி சோலில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு எல்லாம் தனித்தனியாக இந்த நம்பர் போடுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்க்கு பதிலாக நமக்கு என்ன வரும், இங்கே 8 இருக்கா, ஸோ எல்க்கு பதிலாக 8. அடுத்து இங்கே ஐ இருக்கா, ஐக்கு பதிலாக இங்கே என்னது 2 இருக்குது. அடுத்து என்னுக்கு பதிலாக என்ன போடணும், 4. அடுத்து ஈக்கு பதிலாக என்ன போடணும், 1. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 8241. நம்மளோட ஆப்ஷன் சி தான் கரெக்டாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து 5th one. If 7 is related to 56, then 10 is related to என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 10 is related to dash. எண் 756 சம்மந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்மந்தப்பட்ட எண் என்ன? சரிங்க, இந்த நம்பர் 7 வந்து எப்படி 56 கூட ரிலேட் ஆகும், 7 எப்படி 56க்கு வந்து ரிலேட் ஆகும்னா 7 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 56 கிடைக்கும். அப்போ 7க்கு அடுத்த நம்பரான 8. சரிங்களா? அப்போ இது கான்செக்யூட்டிவ் தொடர் எண்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர் எண்கள். அப்போ 7க்கு அடுத்து இதான் 8 இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்ததுனால தான் என்ன கிடச்சிருக்கு, நமக்கு 56 கிடச்சிருக்கு. சரி, அப்போது 10 வந்து எந்த நம்பருக்கு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10ஓட அடுத்த நம்பர் என்னதுங்க, 11. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 110 தான். 110 வருது. ஆனால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 110 கிடையாது. சரி, அடுத்து நம்ம வேறு எந்த மாதிரி யோசிக்கலாம்னா, சரி 10க்கு அடுத்த நம்பரை ட்ரை பண்ணோம், அதுக்கு முந்தின நம்பரை போடுவோமா? எப்படி பார்த்தாலும் 9,10ங்கிறதும் ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர் தானே. அப்போ 9 × 10ங்கிறப்ப 90ங்கிறது நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது 6th question. Find the next alphabet in the sequence BEIN. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது? அதாவது BEINக்கு அடுத்து என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுக்கான பேட்டர்ன் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சரி, ஏலேருந்து இசட் வரையும் எழுதியாச்சு. அந்த ஏல 1லேருந்து 26 வரைக்கும் நம்பரும் போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? பியோட இடம் என்னது, செகண்ட், ஸோ 2 போட்டாச்சு. ஈயோட இடம் 5வது இடம், ஸோ 5 போட்டுட்டோம். அடுத்து ஐயோட இடம் என்னது, 9வது இடம், 9 போட்டுட்டோம். என்னோட இடம் 14. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ BEINக்கு ஆல்ஃபபெட் படி எத்தனாவது இடங்கள்ன்றது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒற்றுமை இருக்கா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 2க்கும் 5க்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 3. சரிங்களா? ஸோ 2 கூட +3 போட்டால் தான் நமக்கு இந்த 5 வந்து கிடைக்கும். அடுத்து இந்த 5லேருந்து 9 வரணும்னா +4, 9லேருந்து 14 வரணும்னா +5 சேர்க்கணும். அப்போது இதில் என்ன பேட்டர்ன் வருது நமக்கு,
3 4 5 வரிசையாக வருது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், ப்ளஸ் 6 சேர்க்கணும். அப்போ 14 கூட ப்ளஸ் 6 சேர்த்தா என்ன கிடைக்கும், 20. சரி, இப்போ 20ங்கிறது தெரிஞ்சிருச்சு. நமக்கு 20 தெரியணும், என்ன லெட்டர் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அப்போ 20ங்கிறது எதோட மதிப்புனா டி அப்படிங்கிறதுக்கான பிளேஸோட மதிப்பு. அப்போ ஆப்ஷன் சி டி தான் நமக்கு அந்த இடத்துல அடுத்து வரும். சரிங்களா? ஸோ இந்த எண்ணுக்கு அடுத்து என்ன வருவீங்கன்னா டி அப்படிங்கிறது வரும். சரி, இதோட ஒற்றுமை என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ +3 +4 +5 போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் அடுத்து என்ன பண்ணோம், +6 போட்டு பார்த்தா அப்போ நமக்கு 20 கிடச்சிச்சு. 20ங்கிற இடம் வந்து டீயை வந்து வச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து 7வது கொஸ்டின். ஒரு பூங்காவில் ABCD மற்றும் E எனும் 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் A எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் D எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B மற்றும் E எனும் மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C எனும் மாணவர் D மற்றும் Bக்கு சமதொலைவில் இருப்பின் C எனும் மாணவர் எத்திசையை நோக்கி இருப்பார். 5 boys ABCD and E are sitting in a park in a circle. A is facing southwest, D is facing southeast, B and E are right opposite to A and D respectively, and C is equal distance between D and B. Which directions is C facing to? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஏ அப்படிங்கிறது தென் கிழக்கு சவுத் ஈஸ்ட் பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஏ வந்து எந்த டைரெக்ஷனில் அந்த பையன் உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க, சவுத் வெஸ்ட். ஓகேங்களா, ஏ வந்து சவுத் வெஸ்ட், டி தான் சவுத் ஈஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஏ வந்து சவுத் வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சவுத் வெஸ்ட் இது நடுவில் இருக்குன்னா என்ன அர்த்தம், தென் மேற்கு. ஸோ சவுத் வெஸ்ட் பக்கம் ஏ வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான். டி வந்து தென் கிழக்கு சவுத் ஈஸ்ட்டுக்கு அந்த பக்கம் நோக்கி உட்காந்துருக்கான். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த பியும் ஈயும் ஏடிக்கும் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏவோட ஆப்போசிட்டில் பின்னு சொல்லியிருந்தாங்க, டியோட ஆப்போசிட்டில் இ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏக்கும் டிக்கும் ஆப்போசிட்டில் யார் இருக்கா, பியும் ஈயும் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. சரி, அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னாங்க, சி வந்து டிக்கும் பிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ பியும் டியும் எங்கே இருக்குது, பியும் டியும் இந்த இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லனா இந்த ஆரிஜின் நடுவில் இருந்தால் தான் பிக்கும் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், டிக்கும் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த சி உட்காந்துருக்க இடம் எந்த நோக்கி, ஈஸ்ட்டை வந்து நோக்கி. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி ஈஸ்ட். ஸோ அந்த 4 பசங்க எந்த டைரெக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் சி எந்த டைரெக்ஷனுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ சவுத் வெஸ்ட்டில் வந்து ஏன்னு சொன்னாங்க, சவுத் ஈஸ்ட்டில் வந்து டின்னு சொன்னாங்க, ஏக்கு ஆப்போசிட்டில் பி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க, டிக்கு ஆப்போசிட்டில் இ உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க இல்லையா. சரி, அப்போது இந்த பிக்கும் டிக்கும் நடுவில் இந்த சி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இது எந்த டைரெக்ஷனை நோக்கி உட்காந்துருக்கு, ஈஸ்ட். அவ்வளோதான், கிழக்கு பக்கம். அதனால் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி, அடுத்தது 8வது சம். ஃபைண்ட் ஆட் மேன் அவுட். பொருந்தாத எண்ணை கண்டுபிடி. ஸோ இந்த சீரீஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போமா. இதெல்லாம் எது பொருந்தாதது தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 144 16 25 49 81 121 36 62 இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லாமே வந்து இப்போ ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ மாதிரி தான் இருக்குது. இது வந்து 1 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். சரியா? ஸோ அதான் நான் இங்கே வந்து சைடில் எழுதியிருக்கேன். ஆனால் அந்த 62ங்கிறது நமக்கு தப்பு. இதில் ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு கிடையாது. இன்கேஸ் 64 இருந்துச்சுன்னா இதை 8 ஸ்கொயர் நம்ம சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஸோ 62ங்கிறது ஸ்கொயர் நம்பரில் வராது. ஸோ அப்போ நம்மளோட ஆட் ஒன் அவுட் என்னது, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 62. அடுத்தது 9th question. 3 positions of the same die are given. Find the number opposite to side represented by 2. ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்க எண் யாது? ஸோ டைஸில் 2 எங்கே இருக்கோ அதோட பின்பக்கம், அதோட ஆப்போசிட் சைடு எதிர்பக்கத்தில் வந்து அது என்ன இருக்கும், 2க்கு பின்பக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். சரி, இப்போ 2ங்கிறது இந்த 3 டைஸில் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இதோட பின்புறம் எதிர்பக்கம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ அதுக்கு இந்த 2 டைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, பொதுவாகவே டைஸ்னால் என்னென்ன நம்பர் இருக்கும், 1 2 3 4 5 6 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். இங்கே நமக்கு 1 இருக்குது, இதை விட்டுருங்க, அழிச்சிடலாம். இதை அடுத்து 2ம் கொடுத்துட்டாங்க, 2 அழிச்சிடலாம். இங்கே மேலே 4 இருக்குது. சரி, அப்போ அப்வியஸாக அந்த பின்பக்கம் 1 3ஆக இருக்கலாம், இல்லை 5ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம். இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் 2க்கு எதிர்பக்கம் பின்னாடி இருக்குன்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போது இந்த டைஸில் 2 இருக்கக்கூடிய பிளேஸில் இதுக்கு முந்தின டைஸ்லலாம் என்ன இருக்குது பாருங்கள், 5 இருக்குது, 6 இருக்குது.
அந்த 2ன்னு இருக்கக்கூடிய இடங்களில் என்ன இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ அதையும் விட்டுரு, இதையும் விட்டுரு. அப்போ அதுக்கு பேக் சைடு என்னவா இருக்கலாம், 3. ஓகேவா, அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, 3. எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகேவா, சரி அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் சம். இஃப் ரிவர் இஸ் கோடட் அஸ் OFSBO தென் வாட்டர் இஸ் டிகோடட் அஸ். ரிவர் என்பதை OFSBO எனும் குறியீட்டால் தரப்படின் வாட்டர் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர் அந்த ஆருக்கு பதிலாக O, ஐக்கு பதிலாக F, விக்கு பதிலாக S, ஈக்கு பதிலாக B, ஆருக்கு பதிலாக O அந்த மாதிரி எழுதியிருக்க மாதிரி வாட்டருக்கு இந்த மாதிரி என்ன கோடு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி இப்போ பாருங்கள், ஏலேருந்து Z வரையும் எழுதிட்டோம். ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆருக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க, O. அப்போ ஓங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரி, ஆர்லேருந்து 3 பிளேஸ் பின்னாடி போய் தான் O எழுதியிருக்காங்க. சரி, அதே போல் ஐ செக் பண்ணி பார்ப்போமா, அதே மாதிரி 3 பிளேஸ் பின்னாடி போயிருக்காங்களான்னு. ஐ இங்கே இருக்குது. ஸோ இதில் இருந்து 1 2 3, மூணாவது இடம் என்னது, F. ஓகே, கரெக்ட். அப்போ ரிவருங்கிற பேட்டர்னுக்கு கோட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 பிளேஸ் பேக்வேர்டு வந்திருக்காங்க. சரி, பேட்டர்ன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அப்போது வாட்டருக்கும் அதே பேட்டர்ன் தான் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி ஆன்சரை பார்த்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரிவர் அப்படிங்கிறதுல 3 பிளேஸ் வந்து பின்னாடி தள்ளி வந்தால் அதோட கோடு வந்து எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். அதே போல் டபிள்யூக்கும் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். 1 2 3, அப்போது டி அப்படிங்கிறது வரணும். சரி, ஆப்ஷனில் பார்ப்போமா. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் எங்கேயுமே நமக்கு டி இல்லை. ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன தான் இருக்குது, இசட் தான் இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 3 பிளேஸ் ஃபார்வேர்டு போங்கங்கிற ஹிண்ட்டை ஆப்ஷனில் தான் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிவர் வேர்டுக்கு 3 பிளேஸ் பேக்வேர்டு பின்னாடி போனோம் எல்லா லெட்டர்ஸ்க்குமே. ஆனால் இங்கே வாட்டருங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபார்வேர்டு முன்னாடி தள்ளி போக போகிறோம். ஓகேவா, அப்போ டபிள்யூக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், 1 2 3, 3 பிளேஸ் முன்னாடி தள்ளி போனோம்னா இசட். ஓகேவா, அப்போ டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், வாட்டர்னு எழுதிக்கிறேன். டபிள்யூக்கு பதிலாக நம்ம இசட் போட போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக 3 பிளேஸ் முன்னாடி தள்ளணும், 1 2 3. அப்போது ஏக்கு பதிலாக டி. டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3 பிளேஸ் முன்னாடி தள்ளனா 1 2 3 டபிள்யூ வந்துடும். அடுத்து ஈயா, ஈக்கு 3 பிளேஸ் முன்னாடி தள்ளனா 1 2 3 ஹைச் வந்து வரணும். அடுத்து ஆர் இங்கே இருக்கா, 1 2 3 யூ வந்துடும். அப்போ இசட் டி டபிள்யூ ஹைச் யூ. என்னது, இசட் டி டபிள்யூ ஹைச் யூ எங்கே இருக்குது, இசட் டி டபிள்யூ ஹைச் யூங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. நமக்கு அதுதான் சரியானது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ கிளாஸ் நம்பர் 4 மொத்தமாக ரீசனிங்க்கு ஒரு 40 சம் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக் சம்ஸில் டாபிக் வைஸ், இப்போ எல்ஜிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னா அது தனியாக, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது தனியாக. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் சொல்யூஷன் பிடிஎஃப் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே போல் ஸ்கூல் புக் சம்ஸ் நடத்தின வீடியோஸும் வேணும்னா அதுக்கான தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.